கூட அப்படிதான் நினைக்கிறேன். சரி வா கடைக்காரங்கிட்ட போய் கேட்கலாம். அந்த பாக்ஸ் ஓபன் பண்ணி ஆர்சி ட்ரெயின் எடுத்து கொடுக்க சொல்லலாம் நமக்கு. ஹலோ தாத்தா, எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆர்சி ட்ரெயின் ஒன்று எடுத்து கொடுங்க. என்னது ஆர்சி ட்ரெயின் வேணுமா? ஆர்சி ட்ரெயின் எல்லாம் இப்ப கிடைக்காது, இன்னும் ஒரு வாரம் மேல ஆகும். இப்போ இந்த ஆர்சி பொம்மைங்க தான் வச்சிருக்கேன். என்னது ஆர்சி ட்ரெயின் இப்ப இல்லையா பிராங்க்லின்? என்ன பிராங்க்லின், அந்த தாத்தா வந்து இப்ப ஆர்சி ட்ரெயின் வந்து இன்னும் ஒரு வாரம் ஆகுங்கிறான், என்ன பண்றது இப்போ? டே சின்சான், என்னடா நீ தான் ஆர்சி ட்ரெயின் வந்து வேணும்னா இப்ப பாத்தீங்கன்னா ஆர்சி பொம்மை தாண்டா வச்சிருக்கான் அந்த தாத்தா. பிராங்க்லின், எனக்கு ஆர்சி பொம்மை எல்லாம் வேண்டாம், எனக்கு ஆர்சி ட்ரெயின் தான் வேணும், அதுவும் எனக்கு இப்பவே இன்னைக்கே வேணும். அட என்னடா இது பெரிய கொடுமையா போச்சு. இந்த தாத்தா வேற வந்து அடுத்த வாரம் தான் வந்து ஆர்சி ட்ரெயின் எல்லாம் வரும்னு சொல்றானே. என்ன பண்றது இப்போ? சின்சான் வேற சும்மா விட மாட்டானே. நான் வேற வர்ற வழியிலேயே வந்து எக்கச்சக்கமா ஆர்சி ட்ரெயின் ஸ்டாக் எல்லாம் இருக்கும்னு நினைச்சு கூட்டிட்டு வந்தேன். கடைசியில வந்தா இங்க சரியான மொக்க வாங்குற மாதிரி ஆயிடுச்சு. என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரியலையே. இந்த சின்சான் பைய வேற நம்மளை விடவே மாட்டான். என்ன பண்றது? சரி நம்ம ஒரு ஐடியா பண்ணலாம். நமக்கு என்ன ஆர்சி ட்ரெயின் தானே வேணும். பேசாம வந்து நம்ம அவெஞ்சர்ஸ் கிட்ட வந்து போய் கேட்க வேண்டியதுதான். அதுவும் ஸ்பெஷலா வந்து நம்ம அயன்மேன் கிட்ட சொன்னோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமா வந்து செஞ்சு கொடுப்பாருன்னு நினைக்கிறேன். பிராங்க்லின், எனக்கு ஏதாச்சும் ஒரு ஐடியா பண்ணு பிராங்க்லின், எனக்கு உடனே வந்து ஆர்சி ட்ரெயின் வேணும். சின்சானே, அதுக்கு தாண்டா உன்னை நான் கூட்டிட்டு போறேன். அங்க வந்து கார்ல ஏறு, நம்ம உடனே போலாம். எங்க போறோம் தெரியுமா? நம்ம அயன்மேனை பார்க்க போறோம். ஏன்னா அவர்கிட்ட போய் நம்ம சொல்லுவோம் இந்த மாதிரி விஷயத்த. ஆர்சி ட்ரெயின் வர்றதுக்கு வந்து ஒரு வாரம் ஆகும், எனக்கு வந்து இப்போ உடனே செஞ்சு கொடுங்கன்னு சொல்லி நான் சொல்றேன். அயன்மேன் வேற வந்து எவ்வளோ பிஸியாக இருப்பாருன்னு தெரியல. இவன் வேற வந்து விளையாட்டு ட்ரெயின் வேற கேட்டுக்கிட்டு இருக்கான், அதுவும் வந்து ஆர்சி ட்ரெயின் கேட்டுக்கிட்டு இருக்கான். நம்ம சின்சானை வந்து இந்த மாதிரி தான் கைஸ் அப்பப்போ வந்து ஏதாச்சும் ஒன்று தொந்தரவு பண்ணிகிட்டே இருப்பான். என்ன பண்ணுறது, அவன் தொந்தரவு தாங்காமல் வந்து நம்ம வேற வழி இல்லாமல் வந்து அயன்மேன் கிட்ட வந்து போயிட்டு இருக்கோம். அயன்மேன் வந்து ஏற்கனவே பிஸியாக இருப்பார். இதில் இவனோட ஆர்சி ட்ரெயின் வேற வந்து எப்படி செஞ்சு கொடுக்க போறாருன்னு எனக்கு ஒன்றுமே புரியல. ஓகே கைஸ், குயிக்காக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அயன்மேன் மேன்சனுக்கு போயிடலாம். அங்கே போயிட்டு அயன்மேன் கிட்ட பார்த்து இந்த மாதிரி வந்து ஆர்சி ட்ரெயின் வந்து வேணும்னு சொல்லி நம்ம செஞ்சு கொடுக்க சொல்லலாம். டே சின்சானே, இன்னைக்கு ஆர்சி ட்ரெயின் கேட்டிருக்கேன். நம்ம அயன்மேன் கிட்ட வந்து சொல்கிறோம், என்ன பண்ண போறாருன்னு ஒன்றும் தெரியல. ஓகே கைஸ், நம்ம அயன்மேன் மேன்சனுக்கு வந்துட்டோம். டே சின்சான், இறங்கடா கீழே. இன்னைக்கு சின்சானுக்கு வந்து ஆர்சி ட்ரெயின் வேணும்னு சொல்லி போய் நம்ம கேட்டோம்னா நம்மளை வந்து என்ன சொல்ல போறாருன்னு ஒன்றும் புரியல. அயன்மேன் வேற ஏதோ சூட்டோட நின்றுட்டு இருக்காரு அப்படின்னு எங்கேயோ கிளம்பிட்டாரா என்னன்னு தெரியல. அயன்மேன், நம்ம சின்சான் இருக்கானே, அவனுக்கு வந்து இப்போ எக்ஸாம் லீவ் வேற வந்துருச்சு. அதனால வந்து பார்த்தீங்கன்னா போர் அடிக்குதுன்னு சொல்லிட்டு ஆர்சி ட்ரெயின் வேணும்னு சொல்லி கேட்டான். அதுக்கப்புறம் நான் கடை வீதிக்கு போய் வந்து ஆர்சி ட்ரெயின் இருக்கான்னு கேட்டா அதுக்கு வந்து அந்த கடைக்காரன் வந்து ஒரு வாரம் ஆகும் சொல்லிட்டு அயன்மேன். சரி பிராங்க்லின், அப்படின்னா வந்து ஒரு வாரம் கழிச்சு வாங்கி கொடுக்க வேண்டியதுதானே ஆர்சி ட்ரெயினை? அயன்மேன், இப்போ அதான் பிரச்சனை. ஒரு வாரம் கழிச்சு வாங்கி கொடுத்தா பரவாயில்லையே, ஆனால் நம்ம சின்சான் தான் வந்து ரொம்ப அடம் பிடிக்கிறானே. அயன்மேன், எனக்கு ஒரு வாரம் கழிச்செல்லாம் வந்து ஆர்சி ட்ரெயின் விளையாட முடியாது, எனக்கு வந்து இப்பவே வந்து ஒரு ஆர்சி ட்ரெயின் வேணும். இங்க பாத்தீங்களா அயன்மேன், இந்த மாதிரி தான் வந்து நம்ம சின்சான் வந்து எது சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறான். உடனே வந்து ஆர்சி ட்ரெயின் வேணும் அப்படிங்கிறான் அயன்மேன். அதனால தான் வந்து வேற வழி இல்லாம உங்ககிட்ட வந்து நான் கூட்டிட்டு வந்துட்டேன். எனக்கு நீங்க தான் அயன்மேன் ஹெல்ப் பண்ணணும். சின்சான் கேட்ட மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆர்சி ட்ரெயின் வந்து ரெடி பண்ணி கொடுங்க எனக்கு. பிராங்க்லின், நீ நிஜமான ஒரு ட்ரெயின் வந்து கேட்ட அப்படின்னு பாத்தீங்கன்னா அதை வந்து நான் கண்டிப்பா 5 நிமிஷத்துல வந்து செஞ்சு கொடுத்துருவேன் என்னோட டெக்னாலஜியை வச்சு. ஆனா நீ வேற வந்து ஆர்சி ட்ரெயின் கேட்கறியே நம்ம சின்சானை விளையாடுறதுக்காக. அயன்மேன், நீங்களும் வந்து முடியாதுன்னு சொல்லிடாதீங்க. இந்த சின்சானோட தொந்தரவு தாங்காம தான் உங்ககிட்டயே நான் கூட்டிட்டு வந்தேன். உங்ககிட்ட தான் வந்து அட்வான்ஸ் நானோ டெக்னாலஜி எல்லாம் இருக்குல்ல, அதை வச்சு எனக்கு வந்து புது ஆர்சி ட்ரெயின் வந்து செஞ்சு கொடுங்க அயன்மேன். பிராங்க்லின், என்கிட்ட இருக்கிற நானோ டெக்னாலஜி மூலமா வந்து பாத்தீங்கன்னா நிஜமான ட்ரெயின் தான் வந்து உருவாக்க முடியும். அதுவும் 5 நிமிஷத்துல செஞ்சிடலான்னு பாத்துக்கோயேன். ஆனா நீ வேற வந்து விளையாடுற ஆர்சி ட்ரெயின் வந்து கேட்கற, அதுவும் சின்சானுக்காக. அதை வந்து நான் எப்படி நான் டிசைன் பண்றது? அந்த மாதிரி ஆர்சி ட்ரெயின் டிசைன் பண்ணணும் அப்படின்னா அதுக்கே வந்து ஒரு வாரம் ஆயிரும் பிராங்க்லின். ஆமா, அயன்மேன் சொன்ன மாதிரி வந்து ஆர்சி ட்ரெயின் ரெடி பண்ணணும் அப்படின்னா வந்து ஒரு வாரம் பக்கம் ஆயிரும். பிராங்க்லின், நான் கூட வந்து ஹை ஸ்கூல் தானே படிச்சிட்டு இருக்கேன். எனக்கு கூட வந்து சீக்கிரமா வந்து லீவ் விட போறாங்க. அதனால வந்து நானும் வந்து ஆர்சி ட்ரெயின் வாங்கலாம் தான் நினைச்சிட்டு இருந்தேன். இப்போ அயன்மேனே வந்து ஆர்சி ட்ரெயின் உருவாக்கி கொடுத்துட்டாரு அப்படின்னா எனக்கும் ரொம்ப ஹாப்பியா இருக்கும் பிராங்க்லின். பாத்தீங்களா அயன்மேன், நம்ம ஸ்பைடர் மேனுக்கு கூட வந்து ஹைஸ்கூல் பையங்கிறனால வந்து சீக்கிரமாவே வந்து லீவ் விட போறாங்க. அதனால எனக்கு ஆர்சி ட்ரெயின் செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கும். அது மட்டும் இல்லாம நம்ம ஸ்பைடர் மேனுக்கு கூட வந்து அந்த இன்னொரு ட்ரெயின் செய்யறதுக்கு ஹெல்ப்பா இருக்கும் அயன்மேன். சின்சான் சொன்ன மாதிரி வந்து அயன்மேன், நீங்க எனக்கு ஆர்சி ட்ரெயின் வந்து செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா சின்சானுக்கும் ஹாப்பியா இருக்கும். அதே மாதிரி வந்து நம்ம ஸ்பைடர் மேனுக்கும் வந்து ஹாப்பியா இருக்கும்னு நினைக்கிறேன். அதெல்லாம் சரி பிராங்க்லின், நான் வேற வந்து இந்த சூட்டு போட்டிருக்கேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? எனக்கு வந்து முக்கியமான இன்னொரு வேலையில இருக்கேன்னு அர்த்தம். அதனால பிராங்க்லின், நான் இப்போ வந்து வெளியே கிளம்ப வேண்டிய நேரம் ஆயிருச்சு. நம்ம ஹல்க் வந்து சும்மா தான் இருக்கான். அவன் கிட்ட வந்து நான் அந்த வேலையை வந்து நான் கொடுக்குறேன். நீ நினைச்ச மாதிரி வந்து ஆர்சி ட்ரெயினை வந்து சூப்பரா பக்காவா ரெடி பண்ணி கொடுப்பான் நம்ம ஹல்க்கு. ரொம்ப தேங்க்ஸ் அயன்மேன். நீங்க கூட வந்து செஞ்சு கொடுக்க மாட்டீங்கன்னு நினைச்சேன். எப்படியோ வந்து ஹல்கை வச்சு எனக்கு ஆர்சி ட்ரெயினை வந்து செஞ்சு தர மாதிரி வந்து நீங்க சொல்லியிருக்கீங்கல்ல, அதுவே வந்து எனக்கு போதும். ஹல்க்கு, நம்ம சின்சானுக்கு ஏற்ற மாதிரி வந்து சூப்பரான ஒரு ஆர்சி ட்ரெயின் வந்து ஒன்று செஞ்சு கொடுங்க.
ஆமாம் ஹல்க்கு மாமா, எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலையே ஹை ஸ்பீடாக போகிற மாதிரி வந்து ஆர்சி ட்ரெயின் செஞ்சு கொடுங்க. என்ன செஞ்சான், உலகத்திலேயே வந்து ஹை ஸ்பீடாக போகிற மாதிரி வந்து உனக்கு ஆர்சி ட்ரெயின் வேணுமா? அப்படின்னா வந்து அந்த புது மாடல் டிசைனுக்கு வந்து நான் எங்கே போகிறது, நான் எப்படி செய்ய போகிறேன்னு எனக்கே தெரியலையே. உங்களுக்கு என்ன ஆர்சி ட்ரெயின் வந்து செய்யறதுக்கு வந்து மாடல் டிசைன் தானே வேணும்? கண்டிப்பாக வந்து நான் வந்து எங்கே இருந்தாலும் தேடி கண்டுபிடிச்சு கொண்டு வர்றேன். அப்படியா ஃப்ராங்க்லின்? அப்படின்னா வந்து நான் சொல்கிற இடத்துக்கு அந்த மாடல் டிசைன் ட்ரெயினை வந்து நீ கொண்டு வந்துரு. ஓகே ஹல்க், நீங்கள் சொன்ன மாதிரி வந்து மாடல் டிசைன் ட்ரெயினை வந்து நான் சீக்கிரம் கொண்டு வர்றேன். அதே மாதிரி எனக்கு வந்து சீக்கிரமாக வந்து ஜிபிஎஸ் லொக்கேஷன் அனுப்பிச்சிருங்க. கைஸ், நம்ம ஹல்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்காக வந்து ஆர்சி ட்ரெயின் செஞ்சு தரதா வந்து ஒத்துக்கிட்டாரு. நம்ம ஹல்க்குக்கு வந்து என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து மாடல் ட்ரெயின் வந்து வேணுமாமா. அப்போ தான் அதை பார்த்து வந்து அதே மாதிரி வந்து ஆர்சி ட்ரெயின் வந்து செஞ்சு தரேன்னு சொல்லியிருக்காரு. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா கைஸ், நம்ம உடனே வந்து நம்ம ஹல்க் அனுப்பிச்ச ஜிபிஎஸ் லொக்கேஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மாடல் ட்ரெயினை வந்து எடுத்துகிட்டு போயிடலாம். அதுக்கப்புறம் வந்து நம்ம வேறு லெவலில் வந்து ஆர்சி ட்ரெயின் செய்கிறோம். சும்மா வேறு லெவலில் ஆர்சி கண்ட்ரோல் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெயினை ஓட்டுறோன்னு நினைக்கிறேன். ஆமாம் கைஸ், எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஆர்சி ட்ரெயின் ஓட்ட போகிறேன்னு நினைக்கிறேன். நம்ம ஹல்க்கு மாமா வந்து வேறு லெவலில் வந்து எனக்கு செஞ்சு தர போகிறாரு. இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கிற ஒவ்வொருத்தரும் வந்து ஒரு லைக் ஒன்று பண்ணிட்டு பாருங்க கைஸ். அப்போ தான் வந்து ஹல்க்கு மாமா எனக்கு ஆர்சி ட்ரெயின் வந்து செஞ்சு கொடுப்பாரு. ஓகே கைஸ், நம்ம சின்சான் சொன்ன மாதிரி வந்து எல்லாரும் வந்து ஒரு லைக் வந்து போட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அப்போ தான் வந்து நம்ம ஹல்க்கு வந்து நம்ம சின்சானுக்காக வந்து ஸ்பீடாக வந்து ஆர்சி ட்ரெயின் வந்து செஞ்சு கொடுப்பாரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரிமோட் கண்ட்ரோல் வச்சுட்டு சும்மா வேறு லெவலில் வந்து இந்த சிட்டிக்குள்ளே வந்து ஓட்டலாம்னு நினைக்கிறேன். ஓகே கேஸ், நம்ம குயிக்காக வந்து பார்த்தீங்கன்னா மாடல் ட்ரெயின் இருக்கிற இடத்துக்கு வந்து நம்ம போயிடலாம். அதுக்கப்புறம் அந்த மாடல் ட்ரெயினை எடுத்துகிட்டு வந்து நம்ம ஹல்க்கு சொன்ன இடத்துக்கு வந்து நம்ம கொண்டு போகலான்னு நினைக்கிறேன். ஆமாடா ஃப்ராங்க்லினே, இப்போ எதுக்கு ரோட்ல இருந்து இந்த மாதிரி வந்து கீழே போயிட்டு இருக்க? டேய் சின்சான், நான் எதுக்கு வந்து இங்கே வந்திருக்கேன் தெரியுமா உனக்கு? ஆர்சி ட்ரெயின் இருக்குல்ல, அதை செய்யறதுக்கு வந்து அதோட மாடல் வந்து நம்ம எடுத்துகிட்டு போகிறதுக்கு வந்திருக்கோம். டே ஃப்ராங்க்லினே, அதுக்கு வந்து ஆர்சி ட்ரெயினோட மாடல் தான்டா வேணும். நீ என்னடா வந்து நிஜமான ட்ரெயின் செய்கிற இடத்துக்கே வந்திருக்க? ஆமாடா சின்சான், திடீர்னு வந்து ஹல்க்கு ஆர்சி ட்ரெயின் செய்யறதுக்கு மாடல் கட்ட நான் எங்கே போகிறது? அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா பேசாமல் வந்து நான் நிஜமான ட்ரெயினோட மாடலே எடுத்துகிட்டு போயிடலாம்னு நினச்சி இங்கே வந்திருக்கேன்டா சின்சான். என்ன, நிஜமான ட்ரெயினோட மாடல் எடுத்துகிட்டு போய் ஹல்க்கு கிட்ட வந்து ஆர்சி ட்ரெயின் செய்யறதுக்கு கொடுக்க போறியா? ஆமாடா சின்சான், இங்கே சுற்றி பார்த்தியா நிஜமான ட்ரெயின் வந்து செய்கிற இடம். இங்கே பார்த்தியா 2 இன்ஜின் இருக்குது. இது மட்டும் இல்லாமல் அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நிறைய பெட்டிகள்லாம் இருக்குது. பார்த்தியா, அந்த பக்கம் கண்டெய்னர் டேங்க் இருக்குது, கண்டெய்னர்ஸ் இருக்குது, அப்புறம் சரக்கு ரயிலோட இந்த மாதிரி இந்த பெட்டியெல்லாம் இருக்குது. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தேவையான மாடலை வந்து நம்ம எடுத்துகிட்டு போகலாம்டா சின்சான். ஃப்ராங்க்லின், இவ்வளோ பெரிய ட்ரெயினை வந்து நம்ம எப்படி ஆர்சி ட்ரெயின் செய்ய போகிறோம்? டே சின்சான், அதை பற்றி நீ ஏன் கவலைப்படுற? அதெல்லாம் வந்து கல்க்கு வந்து பார்த்துக்குவார். சரி, நம்ம இந்த ட்ரெயின் எடுத்துகிட்டு போகிறதுக்கு முன்னாடி வந்து இந்த ட்ரெயின் வந்து கம்ப்ளீட்டாக வந்து எல்லா மாடலும் வந்து சரியாக இருக்கான்னு சொல்லி நான் பார்த்துட்டு வந்துடுறேன். ஒரு செகண்ட் இருறா சின்சான். ஏன்னா நம்ம இந்த ட்ரெயின் எடுத்துகிட்டு போகிறோம் இல்லையா, திடீர்னு ஏதாவது ஒரு பார்ட் மிஸ் ஆயிருந்துச்சுன்னு வையேன், அப்புறம் ஹல்க்கு வந்து அப்புறம் ரெண்டாவது நம்மளை வந்து எங்கேயாவது போயிட்டு வான்னு சொல்லிடுவார். சின்சான், இந்த ட்ரெயினுக்குள்ளே வந்து எல்லா சிஸ்டமும் சரியாக தானே இருக்குது சின்சான். அப்படின்னா வந்து நம்ம வந்து இந்த ட்ரெயின் எடுத்துகிட்டு போகலான்னு நினைக்கிறேன். அதெல்லாம் சரிதான்டா ஃப்ராங்க்லின், இவ்வளோ பெரிய இந்த இன்ஜினை வந்து எப்படி நம்ம எடுத்துகிட்டு போக போகிறோம்? டே சின்சான், அதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு ஐடியா வச்சுருக்கேன். நம்ம இந்த இவ்வளோ பெரிய ட்ரெயினை வந்து நம்ம எப்படி எடுத்துகிட்டு போகிறோம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ட்ரக்கை வச்சு அது மேலே வந்து ஏற்றிக்கிட்டு போகலாம். கைஸ், நம்ம ஃப்ராங்க்லின் வந்து பார்த்தீங்கன்னா சின்சான் கிட்ட சொன்ன மாதிரி வந்து ஒரு பெரிய ட்ரக் எடுத்து அந்த ட்ரெயினோட இன்ஜினையே வந்து தூக்கி வச்சுக்கிட்டான். ஆனால் இவ்வளோ பெரிய ட்ரெயினை வந்து இந்த ட்ரக்கில் வச்சுருக்கானே, இந்த ட்ரக்கு வந்து நசுங்கிறாதா என்னன்னு தெரியல எனக்கு. நம்ம கொண்டு போக வரைக்கும் நசுங்காமல் இருந்தால் சரிதான். ஏன்னா இந்த ட்ரெயினோட மாடல் இருந்தால் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஹல்க்கு வந்து ஆர்சி ட்ரெயின் வந்து உருவாக்குவார். நம்ம சின்சானை வந்து மேலே கார் மேலேயே வந்து நின்றுக்கிறான்னு சொல்லி அங்கேயே நின்றுக்கிட்டான். சின்சான், எங்கேயும் கீழே விழுந்துடாதடா, பத்திரமா வந்து அங்கேயே நில்லு. நம்ம சீக்கிரமாக வந்து ஹல்க்கு இருக்கிற இடத்துக்கு போயிடலான்னா. கைஸ், சிட்டிக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய ட்ரெயின் இன்ஜினை தூக்கிட்டு போகிறது வந்து நம்ம ட்ரக்காக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமாக வந்து பெரிய சைஸாக இருக்குது. இவ்வளோ பெரிய ட்ரெயின் இன்ஜினை வந்து பார்த்தீங்கன்னா ட்ரக்கில் வந்து எடுத்துகிட்டு போகிறது வந்து கொஞ்சம் சிரமமாக தான் இருக்குது. ஏன்னா வந்து எந்த பக்கம் போகிறதுன்னு ஒன்றும் புரியலை. நம்ம ஃப்ராங்க்லின் வேறு வந்து பார்த்தீங்கன்னா தடிச்சு தாறுமாறாக வந்து போயிட்டுருக்கான். இந்த இடத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னா ஹல்க் வந்து இருக்கிறதா வந்து ஜிபிஎஸ் லொக்கேஷன் அனுப்பிச்சிருந்தாரு. நம்ம ஹல்க் வந்து பார்த்தீங்களா கைஸ், இங்கே தான் வந்து நமக்காக வந்து ரெடியாக இருக்காரு. இந்த ட்ரெயினை மட்டும் திரும்பி பார்த்தாரு வந்து ஷாக்காயிருவாருன்னு நினைக்கிறேன். ஹலோ ஹல்க், இங்கே பார்த்தீங்களா, நீங்கள் சொன்ன மாதிரி மாடல் ட்ரெயினை வந்து நான் கொண்டு வந்துட்டேன். இதை வச்சு தான் எனக்கு வந்து ஆர்சி ட்ரெயின் செஞ்சு கொடுக்கணும். என்ன ஃப்ராங்க்லின், நிஜமான ட்ரெயினை கொண்டு வந்துட்டு விளையாடுறியான்னு? நான் எப்படி இதை வச்சு ஆர்சி ட்ரெயின் பண்ணுறது? ஹல்க்கு, விளையாடுறதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட வந்து ஆர்சி ட்ரெயின் செஞ்சு கொடுக்க சொல்லி கேட்டிருக்கேன். அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா நிஜமான ட்ரெயினோட மாடலையே வந்து நான் கொண்டு வந்துட்டேன். ஆமாம் ஹல்க்கு மாமா, இருக்கிறதுலே வந்து ஹை ஸ்பீடாக வந்து எனக்கு செஞ்சு கொடுங்க. இந்த மாடல் ட்ரெயினை வச்சு எனக்கு பிடிச்ச மாதிரி வந்து இந்த ட்ரெயினில் இருக்கிற எல்லா சிஸ்டம் மாதிரி வந்து என்னோட ஆர்சி ட்ரெயின்லேயே வந்து இருக்கிற மாதிரி வந்து பண்ணி கொடுங்க ஹல்க்கு மாமா. சின்சான், ட்ரெயின் என்ஜின் மட்டும்தான் வந்து கொண்டு வந்திருக்கீங்க, மற்ற பார்ட்ஸ் எல்லாம் வந்து யாரு கொண்டு வருது? உடனே கொண்டு வாங்க போங்க. ஓஹோ, உங்களுக்கு ட்ரெயினோட மற்ற பார்ட்ஸும் வேணுமா? நீங்கள் கவலைப்படாதீங்க ஹல்க்கு மாமா, நம்ம ஃப்ராங்க்லின் எதுக்கு இருக்கான், இதுக்கு தானே இருக்கா. இப்போ பாருங்கள், ஒரே செகண்டில் வந்து உங்களுக்கு ட்ரெயினுக்கு தேவையான எல்லா பார்ட்டையும் வந்து கொண்டு வந்துடுவான்.
சின்சானு எல்லா ட்ரெயினோட பார்ட்டியும் வந்து கொண்டு வந்துட்டேன்டா சின்சானு. பாத்தீங்களா ஹல்க் மாமா, நான் சொன்ன மாதிரி பிராங்க்லின் ஒரே செகண்ட்ல வந்து ட்ரெயினுக்கு தேவையான எல்லா பார்ட்டையும் கொண்டு வந்துட்டான். நீங்க பாருங்க, சரக்கு ரயிலோட பார்ட்டு, அப்புறம் வந்து கண்டெய்னர் ரயில், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா டேங்கர் ரயிலோட மாடல் எல்லாத்தையும் வந்து கொண்டு வந்துட்டான் ஹல்க் மாமா. இந்த எல்லா பார்ட்டையும் வச்சு எனக்கு உடனே வந்து ஆர்சி ட்ரெயின் ரெடி பண்ணி கொடுங்க ஹல்க் மாமா, நான் உடனே விளையாடணும். சின்சான், நீ நினைக்கிற மாதிரி வந்து ஒரே செகண்ட்ல வந்து ஆர்சி ட்ரெயின் உருவாக்க முடியாது. அதுக்கு வந்து நிறைய வேலை செய்யணும். முதல்ல நான் இந்த மாடல் எல்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். அது மாதிரி வந்து ஆர்சி ட்ரெயினுக்கும் வந்து சேமா வந்து மாடலை உருவாக்கணும். இங்க இருக்கிற எல்லா பார்ட்டையும் வந்து ஜாயின் பண்றது எப்படின்னு சொல்லி நான் பார்க்கணும். அதனால வந்து சின்சான் கொஞ்சம் நேரம் ஆகும். அதனால நீங்க வீட்டுக்கு போயிட்டு வாங்க, நான் வந்து உங்களுக்கு போன் பண்றேன். உனக்கு பிடிச்ச மாதிரி சூப்பரான ஒரு ட்ரெயினை உருவாக்கி வச்சிருக்கேன் நான். அதுக்கப்புறம் வந்து பாரு என்னோட வேலையோட திறமைய. என்ன ஹல்க் மாமா இப்படி சொல்லிட்டீங்க? நான் வேற வந்து ஆர்சி ட்ரெயின் வந்து இப்பவே வந்து விளையாட போறேன்னு நினைச்சிட்டு இருந்தேனே. நீங்க மட்டும் இப்ப ஆர்சி ட்ரெயின் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா நான் வந்து கிளிக்கிளின்னு சொல்லி சூப்பரா வந்து விளையாடிட்டு இருப்பேனே. சரி, என்ன பண்றது, நீங்க சீக்கிரமா ஆர்சி ட்ரெயின் ரெடி பண்ணிட்டு எனக்கு கூப்பிடுங்க, நான் உடனே வர்றேன். ஓகே ஹல்க்கு, நீங்க ஃபோன் பண்ணுங்க, எல்லாத்தையும் முடிச்சுட்டு உடனே வந்து நாங்க வந்துடுறோம். டேய் சின்சானு, வாடா வந்து கார்ல உட்கார, நம்ம உடனே வீட்டுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் வந்து ஹல்க்கு ஃபோன் பண்ணுவாரு. அதுக்கப்புறம் நம்ம வந்து பார்க்கலாம் நம்ம ஆர்சி ட்ரெயின் வந்து எந்த அளவுக்கு ரெடி பண்ணியிருக்காருன்னு சொல்லிட்டு. கைஸ், நம்ம ஃப்ராங்க்லினும் சின்சானும் வந்து பார்த்தீங்கன்னா அங்கேருந்து வரதுக்கு வந்து நைட் ஆயிருச்சு. இப்போ வந்து போனதும் வந்து தூங்க வேண்டியதாக நினைக்கிறேன். இப்போ டே சின்சானு, வாடா வந்து நம்ம டக்குன்னு போய் தூங்கிடலாம். அதுக்கப்புறம் வந்து நாளைக்கு காலையில் ஹல்க்கு ஃபோன் பண்ணுவார், நம்ம நேராக போய் பார்க்கலாம்டா சின்சானு. ஆமா ஃப்ராங்க்லின், சீக்கிரம் வந்து நம்ம போய் படுத்து தூங்கிடலாம், அப்பதான் வந்து நமக்கு டைம் போறதே தெரியாது. ஓகே சின்சான், நான் போய் நல்லா தூங்கிடுறேன், நீயும் போய் உன்னோட கட்டில் தூங்கிடு. அப்பாடா, நல்லா விடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன்டா. டே சின்சான், என்னடா இங்கே நின்றுக்கிட்டு இருக்க? நைட்டு ஃபுல்லாக வந்து இங்கே நின்றுட்டு இருந்தியா? நீ ஏன் தூங்கவே இல்லையா? பிராங்க்லின், நான் நீ தூங்குனது பின்னாடி வந்து நானும் போய் தூங்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்து உனக்கு முன்னாடியே வந்து எந்திரிச்சு நிக்கணும்னு சொல்லி வந்துட்டேன். ஓஹோ, அப்படியாடா சின்சான், நான் கூட நைட்டு ஃபுல்லாக வந்து நீ தூங்காமே நின்றுட்டு இருந்தேன்னு நினச்சேன். என்னடா பிராங்க்லின், ஹல்க் மாமா வந்து காலையில போன் பண்றது சொன்னாரே, என்ன ஆச்சு? இப்ப போன் வந்துச்சா இல்லையா? கைஸ், நம்ம சின்சான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹல்க்கு வந்து ஃபோன் பண்ணுவாருன்னு சொல்லிட்டு நைட்டு ஃபுல்லாக வந்து டக்குன்னு தூங்கிட்டு ஃப்ராங்க்லிக்கு முன்னாடியே வந்து எந்திரிச்சிட்டான். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹல்க்கும் வந்து ஃபோன் பண்ணிட்டாருன்னு நினைக்கிறேன். ஹலோ ஹல்க்கு, ஆர்சி ட்ரெயின் ரெடி ஆயிருச்சா சொல்லுங்கள். நம்ம சின்சானுக்கு வந்து ஹை ஸ்பீடான போகிற மாதிரி வந்து ஆர்சி ட்ரெயின் வேணும்னு சொன்னானே. ஃப்ராங்க்லின், நம்ம சின்சான் சொன்ன மாதிரி வந்து சூப்பரான ஒரு ஆர்சி ட்ரெயின் வந்து நான் ரெடி பண்ணிட்டேன். நீ நேரில் வந்து பாரு, சும்மா அசந்து போயிடுவேன்னா பார்த்துக்கோ. சரி லேட் பண்ணாமல் வந்து குயிக்காவா, நான் சீக்கிரம் வந்து சாப்பிட போகணும். ஓகே ஹல்க்கு, நான் உடனே சின்சானை கூட்டிக்கிட்டு வர்றேன். டே சின்சானே, நம்ம ஹல்க்கு வந்து ஆர்சி ட்ரெயின் வந்து ரெடி பண்ணிட்டாரா? நீ சொன்ன மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான ஹை ஸ்பீடு போகிற மாதிரி வந்து ரெடி பண்ணிட்டாருன்னா பார்த்துக்கோ. டே சாப்பு, நீயும் வர்றியா? நம்ம சின்சானுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹல்க்கு மாமா வந்து சும்மா வேற லெவலில் ஆர்சி ட்ரெயின் வந்து ரெடி பண்ணியிருக்காரா. கைஸ், நம்ம சின்சானும் சாப்பு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ராங்க்லின் கூடயே வந்து காரில் வந்து போகிறாங்க. இந்நேரம் வந்து நம்ம ஹல்க்கு வந்து சும்மா வேற லெவல் ஆர்சி ட்ரெயின் வந்து ரெடி பண்ணி வச்சிருப்பாரு. டே சாப்பு, கொஞ்சம் நவுந்து உட்கார்றா, நானும் உட்காரணும்ல, எனக்கு இடமே பத்த மாட்டேங்குது. சின்சானு, சாப்பு, இதுக்கு தான் வந்து ஒரே சீட்டில் வந்து உட்காராதீங்க சொல்லுது. பேசாமல் வந்து கார் மேலே நின்றுக்கிட்டு வர வேண்டியது தானே. இப்படி ஒரே நேரத்தில் வந்து சீட்டில் வந்து உட்காரணும்னு சொல்லிக்கிட்டு ரெண்டு பேரும் ஒரே சீட்டில் வந்து உட்காந்துக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு வரீங்களே. கைஸ், நம்ம சின்சானும் சாப்பும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரே சீட்டில் வந்து உட்காந்துக்கிட்டாங்க. ஏன்னா ஆர்சி ட்ரெயினை வந்து பார்க்கறதுக்கு வந்து அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக இருக்காங்கன்னு நினைக்கிறேன். எப்படியோ பத்திரமா சீட்டில் உட்காந்து வந்தால் சரிதான். இல்லாட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒருத்தனுக்கு ஒருத்தன் வந்து ஏதாவது தள்ளி விட்டாங்கன்னா கீழே விழுந்துருவானுங்க. அப்புறம் எப்படியும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு உட்காந்தது வந்து நல்ல வேலையாக போச்சுன்னு நினைக்கிறேன். கைஸ், நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஹல்க் இருக்கிற இடத்துக்கு வந்தாச்சு. நம்ம ஹல்க் வந்து நமக்காக வந்து ஆர்சி ட்ரெயினை வந்து சும்மா சூப்பராக ரெடி பண்ணியிருப்பாருன்னு நினைக்கிறேன். டே சின்சான், வாடா இறங்கடா பார்க்கலாம் நம்ம ஹல்க்கு செஞ்ச ஆர்சி ட்ரெயினா. ஃப்ராங்க்லின், சின்சான், உங்கள் ரெண்டு பேத்துக்காக வந்து நான் ஸ்பெஷலாக நைட்டு ஃபுல்லாக கண்ணு முழிச்சு சூப்பரான ஒரு ஆர்சி ட்ரெயின் ரெடி பண்ணிட்டேன். இதோ இந்த பாக்ஸுக்குள்ளே தான் வந்து உங்களுக்கு வச்சுருக்கேன் அந்த ஆர்சி ட்ரெயினை. நீங்கள் ஓப்பன் பண்ணி எடுத்து விளையாட பாருங்கள். ஐ ஜாலி, இந்த ஹல்க் மாமா வந்து எனக்காக வந்து ஆர்சி ட்ரெயின் ரெடி பண்ணிட்டாரு. இந்த பாக்ஸுக்குள்ள தான் இருக்குதா? டே ஃப்ராங்க்லினே, சீக்கிரம் லேட் பண்ணாமல் இந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணுறேன், நான் உடனே வந்து ஆர்சி ட்ரெயின் எடுத்து நான் விளையாடணும். சரிடா சின்சான், நம்ம ஹல்க்கு செஞ்ச ஆர்சி ட்ரெயினை வந்து பார்த்தீங்கன்னா சும்மா வேற லெவலில் வந்து அன்பாக்ஸ் பண்ண போகிறோன்னு நினைக்கிறேன். ஆமாம் ஹல்க்கு, நீங்கள் ஏன் நாங்கள் வரதுக்கு முன்னாடி வந்து பாக்ஸில் போட்டு பூட்டி வச்சிங்க? இந்த லாக்கு வந்து ரொம்ப ஹெவியாக இருக்குன்னு நினைக்கிறேன், உடையவே மாட்டேங்குது. சரி, லாஸ்ட்டாக வந்து ஒரே போடுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆர்சி ட்ரெயின் வந்து ஓப்பன் ஆயிருன்னு நினைக்கிறேன். பாத்தியா ஃப்ராங்க்லின், நான் உருவாக்குன ஆர்சி ட்ரெயின் சும்மா சூப்பராக வேற லெவலில் இருக்குதா?
என்னது இது ஹல்க் மாமா, என்ன இவ்வளோ பெருசா ட்ரெயின் உருவாக்கி கொடுத்துட்டீங்க? நான் ஆர்சி ட்ரெயின் தானே கேட்டேன், இங்க பார்த்தா நிஜமான ட்ரெயின் மாதிரி இவ்வளோ பெருசா இருக்கே. செஞ்சா நீ ஒன்றும் கவலைப்படாத. இந்த ஆர்சி ட்ரெயினுக்கு ஒரு சூப்பர் பட்டன் வந்து வச்சிருக்கேன். அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணா சூப்பரா மினி ஆர்சி ட்ரெயினா மாறிடும். பட் என்ன பிரச்சனை அப்படி பார்த்தீங்கன்னா, அந்த பட்டன்ல வந்து ஒரு ப்ராப்ளம் ஆயிருச்சு. அந்த பட்டனை நான் அப்புறம் சரி பண்ணி கொடுக்குறேன். இப்போ ஆர்சி ட்ரெயின் வந்து சரியா ஒர்க் ஆகுதான்னு சொல்லி பாரு. என்னடா பிராங்க்லின், நம்ம ஹல்க் மாமா வந்து என்னென்னமோ சொல்றாரு. இந்த பெரிய ட்ரெயின் வந்து ஆர்சி ட்ரெயினா மாறும் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு என்னமோ ஸ்பெஷலான சூப்பரா சின்ன பட்டன் ஏதோ வச்சிருக்கான்னு சொல்றாரு. இந்த ஆர்சி ட்ரெயின் வந்து இவ்வளோ பெருசா இருக்கே பிராங்க்லின், இது வந்து நிஜமான ட்ரெயின் மாதிரியே இருக்குதுடா. அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணா வந்து சின்னதா மாறிடும் சொன்னாரே நம்ம ஹல்க். என்னாச்சு ஹல்க் மாமா? நீங்க சொல்ற அந்த ஸ்பெஷல் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணி எனக்கு சின்னதா மாத்தி கொடுங்க. சின்சன், அதான் சொன்னேனே ஏற்கனவே வந்து அந்த பட்டன்ல ப்ராப்ளம் ஆயிருச்சு அப்படின்னு. இவ்வளோ பெரிய ட்ரெயினை வந்து சின்னதாகவும் பெருசாகவும் மாத்துறதுக்கு வந்து ஒரு சூப்பர் சைசிங் பட்டன் இருக்கு. அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெருசா இருக்கிற ட்ரெயின் சின்னதா மாறிடும். அதுக்கப்புறம் சின்னதா இருக்கிற ட்ரெயின் பெருசாகவும் மாறும். இந்த ஆர்சி ட்ரெயினை கண்ட்ரோல் பண்றதுக்கு நான் ஸ்பெஷலா 2 டைப் ஆஃப் கண்ட்ரோல் வந்து ரெடி பண்ணியிருக்கேன் சின்சான். இங்க பார்த்தீங்கன்னா பெருசா இருக்கிறது வந்து பெரிய ட்ரெயினா இருக்கும்போது வந்து கண்ட்ரோல் பண்றது, சின்ன ஜாய்ஸ்டிக் டைப்ல இருக்கிறது வந்து சின்ன ஆர்சி ட்ரெயினா இருக்கும்போது வந்து கண்ட்ரோல் பண்றது. இப்போ இந்த ஆர்சி ட்ரெயின் மேல வந்து எல்லாரும் உட்காருங்க, நான் மேல உட்காந்து நானே வந்து ரிமோட் கண்ட்ரோல்ல வந்து கண்ட்ரோல் பண்றேன். ஓகே கைஸ், நம்ம ஹல்க்கு அப்புறம் பிராங்க்லின், சின்சான், சாப் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெயின் மேலே வந்து ஏறி உட்காந்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹல்க்கு வந்து அந்த கண்ட்ரோலரை யூஸ் பண்ணி வந்து ஆர்சி ட்ரெயினை வந்து ஓட்ட போறாரு. ஆமா ஹல்க் மாமா, என்ன இது மூஞ்சிக்கு நேரம் வந்து 2 கொம்பு முளைச்ச மாதிரி நம்ம ட்ரெயினுக்கு இருக்கு. சின்சான், அது ட்ரெயினுக்கு கொம்பு இல்லை, அது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற ஆர்சி கண்ட்ரோலோட சிக்னல் ஆண்டனா. ஓ, சிக்னல் ஆண்டனாவா? நான் கூட வந்து என்னமோ எரும மாடு மாதிரி வந்து கொம்பு முளைச்சிருச்சுன்னு நினைச்சேன். சரிங்க ஹல்க் மாமா, சீக்கிரம் அந்த ரிமோட் கண்ட்ரோல் இருக்கிற பட்டன் அமுத்துங்க, நம்ம உடனே போகலாம். ஓகே, இப்போ ஜாலியா ஆர்சி கண்ட்ரோல் பட்டன் அமுத்தலாம். வாவ் கைஸ், நம்ம ஹல்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சின்சானுக்காக வந்து ஒரு ஆர்சி ட்ரெயினை வந்து உருவாக்கி கொடுத்துட்டாரு. ஆனால் என்ன இவ்வளோ பெரிய ஆர்சி ட்ரெயினை வந்து உருவாக்கி கொடுத்துருக்காரு? ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு அவெஞ்சர்ஸோட டீமில் இருந்து நம்ம ஹல்க்கு வந்து உருவாக்கின சூப்பர் ஸ்மார்ட் ஆர்சி ட்ரெயின். எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே டைமில் வந்து சின்னதாகவும் ஆகும் பெருசாகவும் ஆகும். இப்போ வந்து பெருசாக இருக்குது, இன்னொரு பட்டன் அமுத்தணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னதாக வந்து மாறிடும். ஆனால் அந்த பட்டனில் வந்து கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குதுன்னு சொல்லி நம்ம ஹல்க்கு சொன்னார். எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆண்ட்மேன் கிட்டே இருந்து தான் வந்து அந்த பட்டனை வந்து வாங்கணும். ஆண்ட்மேன் கிட்டே இருந்து சூப்பர் கண்ட்ரோல் பட்டனை வந்து வாங்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட அந்த சின்ன ஜாய்ஸ்டிக் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா கண்ட்ரோலு, அந்த சின்ன ஜாய்ஸ்டிக் கண்ட்ரோலில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சும்மா வேறு லெவலில் வந்து சின்ன ஆர்சி ட்ரெயினாக வந்து மாறிடும். ஹல்க் மாமா, நான் தான் வந்து ஹை ஸ்பீடாக போகிற ட்ரெயின் கேட்டனே, நீங்கள் எப்படி செஞ்சீங்க? ஹை ஸ்பீடில் இப்போ போய் காட்டுங்க. சின்சான், இப்போ பாரு சூப்பர் ஃபாஸ்ட் பூஸ்ட் பட்டன் அமுத்துறேன். கைஸ், நம்ம சின்சானை வந்து சின்னதாக வந்து ஒரு ஆர்சி ட்ரெயின் கேட்டிருந்தான். ஆனால் நம்ம ஹல்க்கு வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் வந்து ஆர்சி ட்ரெயின் வந்து ரெடி பண்ணி கொடுத்துட்டாரு. இங்கே பார்த்தியா சின்சான், நம்ம எவ்வளோ ஸ்பீடாக போயிட்டுருக்கோம் அப்படின்னு. 400 மேலெல்லாம் போயிட்டுருக்கோம்ல கைஸ். நம்ம வேறு லெவலில் வந்து ஹை ஸ்பீடில் வந்து போயிட்டுருக்கோம். நம்ம சின்சானுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சும்மா சூப்பரான ஒரு ஆர்சி ட்ரெயினை வந்து ரெடி பண்ணி கொடுத்துட்டோன்னு நினைக்கிறேன். நம்ம ஹல்க்கு வந்து சூப்பராக அந்தளவுக்கு ரெடி பண்ணி கொடுத்துருக்காரு. நம்ம சின்சானோட சேர்ந்து நம்ம ஹல்க்கு வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் வந்து ஆர்சி ட்ரெயின் வந்து விளையாடி இருக்கிறாருன்னு நினைக்கிறேன். என்ன கொஞ்சம் ஹல்க்கு மாதிரி வந்து அவரோட சைஸ் மாதிரியே வந்து ட்ரெயினு வந்து பெரிய சைஸ் ஆர்சி ட்ரெயினாக இருக்குது. ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இன்னொரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் டாப்பா பை, see you.